ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். இன்றைக்கி வந்து எப்படியா இந்த வீடியோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடு இருந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு சரி எப்படி தான் டைம் கிடைக்கணும்ல, ஸோ அதெல்லாம் வச்சுட்டு டேப்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ பண்ணலான்னு ஆரம்பிக்கிறப்ப பார்த்தா மணி ஆல்மோஸ்ட் லைக் 1 o'clock ஆச்சு. பட் த பாயிண்ட் இஸ், அதாவது சிங்காரம் இந்த கிரிப்டோவை தொட்டுருக்கக்கூடாது. தொட்டுட்டேன், இப்போ வந்து முடிக்காமல் போக முடியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. இது என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு சாப்டரும் சரி, இந்த ஏஐ எடுத்துக்கோங்க, இல்லை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை கேட் எடுத்துக்கோங்க, எனக்கு இதில் ஏதோ ஒரு சாப்டர் வந்து இந்த ஒரு கேட்டகரியை தொட்டுட்டோன்னா எனக்கு அது வந்து அந்த ஃபுல் எக்ஸ்டென்ட் தெரியணும். நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து பியாண்ட் யூனிவர்ஸ் என்ன இருக்குது, இந்த யூனிவர்ஸ்ன்றது ஒரு பால்னால் அந்த பாலுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிமுலேஷன் தியரி, அந்த மாதிரி எவ்வளோ ஒரு கான்செப்ட் தியரிஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஒன்று யோசிக்கிறப்போ வந்து எவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. அந்த மாதிரி தான் கிரிப்டோஸும். எப்படி வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது, ஏன் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் போகிறாங்க, ஏன் வந்து இது ரெண்டுமே இல்லாமல் சில பேர் ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் போகிறாங்க, ப்ரூஃப் ஆஃப் டைம் போகிறாங்க, ப்ரூஃப் ஆஃப் ப்ளே போகிறாங்க, ப்ரூஃப் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் போகிறாங்க. இதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் ஏன் இந்த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை யோசிக்கிறாங்க, ஒன்றுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அண்ட் இந்த டெக்னாலஜி எப்படி இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அண்ட் இதெல்லாம் வந்து யோசிக்கிறப்ப அந்த ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி திங்க் பண்ணுது அப்படின்றது, அந்த ஐடியாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ வென் யூ கெட் டு த ஃபுல் நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ், அதை போய் பார்க்குறப்ப வந்து இட் இஸ் நாட் அபவுட் மைனிங். இந்த $10 $20 பர் டேவே கணக்கே கிடையாதுங்க. இந்த நாலேஜ் இருக்குல்ல, த வே தே திங்க், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம அதேமாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நாளைக்கு வந்து வி வில் கிரியேட் another காயின். மேபி தட் வில் பி லைக் ப்ரூஃப் ஆஃப் குவாண்டம் சம்திங் எல்ஸ். ஏதாவது ஒன்று நம்ம ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து we can get into that sort of rhythm. ஓகே, ஸோ நம்ம இதுக்குள்ளார போவோம். ஸோ இந்த சியான்ற காயின் வந்து லோன் லைக் ஜனவரி பிப்ரவரியில் வந்து எனக்கு ஒரு டீசர் மாரி எனக்கு ஒரு ஷார்ட் ஒன்று தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து நான் யோசித்தேன், சரி இப்போ வீட்டில் போய் இதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜிபியூ மைனிங்கில் வந்து பயங்கர பிஸி ஆகிட்டேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கோம், இப்பயும் பண்ணிருக்கோம், ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அதாவது இந்த ஜிபியூ பேஸ்டு வந்து நம்ம பண்ணுறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்தமாரி நிறைய ஜிபியூஸ் வச்சுட்டு, இது வந்து நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். AMD RX 6800 XT, ஒன் ஆஃப் தி டாப் அண்ட் கார்ட்ஸ். அது ப்ராப்ளி அரௌண்ட் 1.5 lakhs இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் அரௌண்ட் 65 மெகா ஹேஷஸ் வரும். அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணும், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் என்ன பண்ணும், ஸோ இது போயிட்டு ஒரு ஹெக்ஸடெசிமல் வேல்யூஸ் வந்து கெஸ் பண்ணும், நியரஸ்ட் டு த ஆக்சுவல் வேல்யூ கெஸ் பண்ணும். வின் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் ரிவார்ட் கிடைக்கும். நம்ம பூலில் மைனிங் பண்ணுவோம் அண்ட் வி கெட் த ஷேர் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஹவு மச் ஹேஷ் பவர் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரி, இப்போ இதிலேருந்து ஏன் வந்து வேறு இதுக்கு மாறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தான் வந்து எத்தேரியம் வந்து இதிலேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் போகிறாங்க. ஒரு ரீசன் என்ன, பவர் கன்சப்ஷன். இது வந்து தேவையில்லாமல் இவ்வளோ பவர் யூட்டிலைஸ் பண்ணுறோம், இவ்வளோ ரீசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணுறோம், அது ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் போகிறோம். பட் இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா வந்து ஏன் ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் வரணும், ஏன் இன்னொரு ஆப்ஷன் வரணும் அப்படின்னு பார்க்குறப்ப, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்லி ரிச் கேன் பார்ட்டிசிபேட். 32 எத்தேரியம் வச்சுட்டு தான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் ஏதோ ஒரு பூல் ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு எத்தேரியம் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த 32 எத்தேரியமுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், தென் யூ கெட் அ ஷேர், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் த ஹோல் பாயிண்ட் இஸ் வி நீட் டு ஹேவ் மனி டு மேக் மனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகுது. ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்ப்யூட்டரை வச்சு நம்ம வந்து வி கேன் மேக் மனி. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்தது சட்டோஷி நாகமோட்டோ, பிட்காயினோட ஃபவுண்டர் கண்டுபிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு வந்து CPU மைனிங். இந்த சென்ஸ் வந்து வீட்டில் கம்ப்யூட்டர் எல்லார் வீட்லேயும் எப்பயும் இருக்குது, அதை வச்சு தே ஷுட் பி ஏபிள் டு மேக் மனி அப்படின்ற ஒரு ஹோல் கான்செப்டில் தான் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமியே வந்துச்சு. வேறஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஃபார்ம் பேஸ்டு போகிறாங்க, நிறைய கார்ப்பரேட் ஃபார்ம்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து பிட்காயின் மைனே பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம மைன் பண்ணுறது வந்து எத்தேரியம் மட்டும் தான் மைன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்தமாரி போயிட்டுருக்கிறதுனால வந்து அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்ததுக்கப்புறம் வந்து இட்ஸ் எ கேம் ஆஃப் ரிச் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வச்சுட்டு இருந்தால் நீங்கள் மைன் பண்ண முடியாது, அப்படி எத்தேரியம் மைன் பண்ண முடியாது அப்படின்ற மாரி போகிறப்ப தான் வந்து இப்போ அதர் செட் ஆஃப் மைனிங்ஸ் வருது. ஹீலியம் HNT மைனர் வருது, அதேமாரி மேட்ச் எக்ஸ் ப்ரோ அந்தமாரி ஒன்று வருது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாங் 5 கான்செப்டில். அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ப்ளே இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ இதிலே ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு வெர்ஷன் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது. அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் கிடையாது, இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கும் கிடையாது, இதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னால் இருந்துருக்குங்க. ஆக்சுவலி பல வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கு. அது ரொம்ப ஹிட் ஆகலை. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அதில் வந்து நிறைய அண்டர்லைங் இஷ்யூஸ் இருந்துச்சு, அது நிறைய பேர் சால்வ் பண்ணல. அந்த ஃபைல் காயின், நிறைய டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருந்துச்சு, அது வந்து அட்ரஸ் பண்ணல. அது வந்து கிரைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
நீங்கள் வந்து பழைய ஸ்பிண்டில் ஹார்ட் டிரைவ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்பிக்கலான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் உள்ளார வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ரெட் ஆர் ப்ளூ டிஸ்க் இருக்கும், ஹார்ட் டிரைவ் இருக்கும், ஸ்பிண்டில் ஹார்ட் டிரைவ் இருக்கும். இது என்ன அப்படின்னு வச்சிங்கன்னா, இது ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம்மில் வந்து இந்த ஹார்ட் டிரைவ் வந்து எழுதும், ரீட் அண்ட் ரைட் பண்ணும். ஸோ அப்போ வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸில் போகிறப்போ வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சம்டைம்ஸ் வந்து இதில் பிளாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, அதாவது இந்த ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரிஜினல் ஃபைலா, பழைய ஃபைலா, நியூ ஃபைலா அப்படின்னு தெரியாது. அதனால் இப்போ இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, அடிக்கடி வந்து இந்த ரீரைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு சமயத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது சத்தம் போட ஆரம்பிக்கும், ஹீட் ஜென்ரேட் ஆகும், ஹார்ட் டிரைவ் ஃபெயில் ஆகும். ஸோ தட்ஸ் பிகாஸ் லைக் அந்த சிஸ்டம் வந்து இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். ஸோ இது பேர் கிரைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்குது. நீங்கள் ஹார்ட் டிரைவ் கிரைண்டிங்னு போட்டால் வரும். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸில் வந்து இந்த இஷ்யூ இருந்துச்சு. இப்போ வந்து சியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காம்பினேஷன் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டைம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இவங்க பண்ணுறாங்க. ஸோ அது முதல்ல இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளாட்டிங், இன்னொன்று வந்து ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி 2 ப்ராசஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து பிளாட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு ஆஃப் தி மிஷினில் வந்து இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோடய டெஸ்ட் பெட்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப பெருசாக நம்ம எதுவும் பண்ணல. இதில் மொத்தமாக வந்து 10 பிளாட் இருக்குது. அண்ட் டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1 டெராபைட் வந்து இப்போ நம்ம இதில் வச்சுருக்கிறோம். அண்ட் இதோட எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் வின்ஸ், ஏன்னா இதில் வந்து சியாவில் வந்து இப்போதைக்கு சோலோ மைனிங் மட்டும்தான். நம்ம மற்ற எத்தேரியம் மாரி வந்து எத்தேர் மைன் அந்த மாரி வந்து பூல் பேஸ்டு மைனிங் இல்லை, அஃபிஷியல் இல்லை. ஸோ அன்அஃபிஷியலாக வந்து ஹெச்பூல் அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, விச் ஐ வில் டாக் அபவுட் இட். பட் அஃபிஷியலாக எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சோலோ மைனிங்கில் வந்து 15 years ஆகும் நம்ம ஒரு பிளாக் வின் பண்ணுறதுக்கு, விச் இஸ் லைக் நாட் கோன் பி ரியலி வர்த் இட். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா 1 டெராபைட் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கோம், 10 plots இருக்குது. அண்ட் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ப்ராசஸ், ஒன்று வந்து பிளாட்டிங்கு, இன்னொன்று வந்து ஃபார்மிங். ஸோ அப்படின்ற 2 ப்ராசஸ்ஸு. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் வந்து ஐ ஷோ யூ ஹவு டு டூ மைனிங் அப்படின்றது வந்து வில் சி இட். பட் இதுதான் இந்த சாஃப்ட்வேர் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினில் வந்து இப்போ எஸ்எல் பூல் அந்தமாரி நம்ம ஒரு பூல் வச்சு நம்ம வந்து மைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எத்தேரியம் மைன் பண்ணலாம், ஜில் காயின் மைன் பண்ணலாம், விச் இஸ் லைக் காம்ப்ளிமெண்ட் 15% வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும். ப்ளஸ் மொனேரோ சிபியூவில் பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஹார்ட் டிரைவ் கனெக்ட் பண்ணிட்டோன்னா சியா மைன் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு மிஷினில் ஒரே ஒரு ரிக்கில் இத்தனை மைன் பண்ணலாம். அண்ட் சில பேர் கேட்டிங்க, ராகுல் நீங்கள் ஏஎம்டி வாங்கினீங்க, AMD 9 AMD 7 எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெயின் ரீசன் வந்து எனக்கு தெரியும் CPU யூசேஜ் வந்து அட் எவ்ரி கிவன் பாயிண்ட், எனி பாயிண்ட் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அதனால் வந்து ஒரு 5 மிஷின் வந்து நான் நல்ல பவர்ஃபுல் CPU வாங்கினேன். CPU Ryzen 9 அண்ட் Ryzen 7 வாங்கினேன். அதோட மெயின் பர்பஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிளாட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4 hours இந்த பிளாட்ஸ் முடிஞ்சிருது. இல்லைனா வந்து இப்போ நம்ம i3 ப்ராசரோ செல்ட்ரான் ப்ராசர்லாம் வச்சு பண்ணிருந்தோம்னா இது வந்து இட்ஸ் கோன் டேக் அரௌண்ட் 15 hours 18 hours ஆகும் ஒரு பிளாட் க்ரியேட் ஆகிறதுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த நான் சொல்கிறது வந்து 4 hours வந்து மல்டிபிள் பிளாட்ஸு, பேரலல் பிளாட்ஸு. ஸோ அதெல்லாம் நான் பற்றி பேசுகிறேன், எத்தனை த்ரெட் எத்தனை கோர் இருக்கணும் அதெல்லாம் பற்றி வில் டாக். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் ப்ளஸ் ப்ரூஃப் ஆஃப் டைம் அப்படின்ற காம்பினேஷனில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த ஃபைல்ஸ் வந்து இட்ஸ் மோர் லைக் ஒரு which will have tables inside. அந்த டேபிள்ஸ்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா வந்து லைக் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இருக்குது. அண்ட் அதை வந்து மேட்ச் பண்ணுறோம். ப்ரிட்டி மச் மேட்ச் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பிளாக்ஸ் வந்து அவார்ட் ஆகுது. இதுதான் வந்து கான்செப்ட். இதில் இந்த ப்ரூஃப் ஆஃப் டைமில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இது வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் வந்து இட் ஷுட் பி டன். அது டிலே ஆச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் பேசிக்லி ஒரு ரிஜெக்ஷன் ப்ரோட்டோகால் அது. ஸோ இதனால் வந்து அந்த சேலஞ்ச் எப்படி வந்து அந்த வேல்யூஸ் வந்து இது பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இட் இஸ் பிட் மோர் ப்ரிசைஸ். அப்படின்றதுனால அடிக்கடி பிளாட்ஸ் க்ரியேட் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பேப்பர்லாம் பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து FAQவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லிஸ்ப்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஆட்டோகேட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆட்டோ லிஸ்ட் பண்ணுறக்கு அதேமாரி வந்து சியா லிஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ விச் மே ஆக்சுவலி ஹெல்ப் யூ டு டூ லிட்டில் ஸ்கிரிப்டிங் ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து we can do it. அது வந்து மேபி வில் டூ இட் இன் another வீடியோ. எப்படி வந்து பிளாட்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணுறது லிஸ்ட் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு வில் டூ இட் another வீடியோ. ஏன்னா அது ஆக்சுவலி ஒரு அண்டர்லைங் ப்ராப்ளமே இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பல்க் பிளாட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து திரும்ப வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவ் பண்ணுறதுக்கு வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம்.
ஸோ விச் we will see it. ஓகே, இந்த சியா எங்கே போய் நம்ம பார்க்குறது இதை பற்றி அப்படின்னா வந்து chia.net. ஸோ இந்த சைட்டில் தான் வந்து நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு. ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் ரன் பண்ணலாம், which I will do it in a separate video. ஜஸ்ட் வெறும் மைனிங் மட்டும் will do it in another video. அண்ட் ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஹெச் பூல் கால்குலேஷன், அதாவது இதுதான் வந்து அன்அஃபிஷியல் பூல். இதில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ இமீடியட்டாக வந்து யூ கேன் ஸ்டார்ட் earning chia. அண்ட் ரிமெம்பர், இது வந்து மற்ற காயின் மைனிங் மாரி கிடையாது. ஹெச் பூல் வந்து இட்ஸ் நாட் ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிப்போர்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது பண்ணுறப்ப வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை நான் வந்து தனியாக ஹெச் பூலுக்கு வந்து தனியாக வந்து ஐ வில் டூ அ செப்பரேட் வீடியோ. பட் யூ ஹேவ் டு பி ரியலி கேர்ஃபுல். உங்களோட கரண்ட் மிஷின், நீங்கள் உங்களோட பேங்க்ஸ்லாம் நீங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அதில் எப்போவுமே வந்து மைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. பட் அகெயின் இந்தமாரி அன்அஃபிஷியல் பூல் நீங்கள் வந்து மைன் பண்ணுறப்போ வந்து யூ ஹேவ் டு பி வெரி வெரி காஷியஸ். 500 பிளாட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 6.5. ஏன்னா நம்ம சோலோ மைனிங் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால்குலேஷன் படி 15 இயர்ஸ் நம்ம ஒரு பிளாக் வின் பண்ணுறதுக்கு வந்து 15 இயர்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் இட்ஸ் கோன் பி a really long time. அண்ட் மோரோவர் 10 பிளாட்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ நம்ம 500 ஸ்கேல் பண்ணோன்னா இட் வில் கம் டவுன், பட் இட்ஸ் நாட் கோன் பி வெரி லெஸ், லைக் அரௌண்ட் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் அட்லீஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் பேசிக்லி த ஏர்னிங். ஹெச் பூலில் நீங்கள் பாருங்கள், ஹெச் பூல் ஏர்னிங்ஸ் என்னவோ, ஸோ தட் வில் பி த, நீங்கள் வந்து இப்போ இந்த ஹெச் பூலில் கனெக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் வாட் யூ கெட் எவ்ரி டே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 500 plots நம்ம க்ரியேட் பண்ணி which is like around 5 terabyte of data, which is like நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹார்ட் ட்ரைவ்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா வந்து we make around $6 per day. அண்ட் இது வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். சியா மைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ட்ரைவ்ஸ் ரொம்ப சீப் அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் ஹார்ட் ட்ரைவ்ஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஹார்ட் ட்ரைவ்ஸ் வாங்கி நிறையா பண்ண போகிறீங்க அப்படின்னா மற்ற ஹார்ட் ட்ரைவ் பேஸ்டு ஸ்பேஸ் பேஸ்டு மைனிங் என்னென்ன இருக்குதோ அதெல்லாமும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இதில் இன்னொன்று வந்துன்னா நிறைய பேர் கொஷின் வந்து ஆன்லைனில் கேட்டது வந்து இது என்ன இது கிகா பைட்டு, இது வந்து கிகா பைட்டுன்னு ஒன்று இருக்குது, கிபி பைட்டுன்னு ஒன்று இருக்குது, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஹார்ட் ட்ரைவ் வந்து 1 TB ஹார்ட் ட்ரைவ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 TB அதில் ஸ்பேஸ் இருக்காது. சம்டைம்ஸ் அது லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லெட்ஸே ஒரு 1000 GB நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள் ஹார்ட் ட்ரைவில் வந்து 931 GB தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து GIB அப்படின்றது கிபி பைட். ஸோ அதுதான் ஆக்சுவல் ஸ்டோரேஜ், எவ்வளோ வால்யூம் உங்கள்கிட்ட ஹார்ட் ட்ரைவில் இருக்குது அப்படின்றது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 TB ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 4656 GB தான் ஆக்சுவலாக இருக்கும். ஒரு 400 GB இருக்காது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அது கால்குலேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ப்ராசஸர் வந்து இன்டெலை விட AMD பெட்டராக இருக்குது ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் Ryzen 9 வந்து நீங்கள் நிறைய பிளாட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டு ப்ராசஸர் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஐ மீன் லைக் இஃப் யூ கோன் ரியலி லுக்கிங் இன் டு சியா மைனிங் வந்து சீரியஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நிறைய பவர்ஃபுல் ப்ராசஸர் வாங்குங்க, விச் மேக்ஸ் இட் ரியலி ஈஸி பிளாட்டிங்க்கு. பேரல் பிளாட்டிங் பண்ண முடியும். அதாவது எத்தனை கோர் இருக்குது அண்ட் எத்தனை த்ரெட் இருக்குது அப்படின்றது வந்து மேக்ஸ் இட். இப்போ வந்து நீங்கள் 12 கோர் இருக்குது அப்படின்னா வந்து லெட்ஸே ஒரு 1 or 2 கோர்ஸ் வந்து உங்களோட விண்டோஸ் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து 10 கோரில் நீங்கள் 10 பிளாட் வந்து சைமல்டேனியஸாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 24 த்ரெட்ஸ்ன்றது வந்து விச் மேக்ஸ் இட் மச் மோர் ஃபாஸ்டர். அண்ட் இதே வந்து நீங்கள் Ryzen 7 நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் லைக் அரௌண்ட் 8 கோர்ஸ் அது. ஸோ அப்போ வந்து 2 கோர் வந்து நீங்கள் OSக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 6 பிளாட் வந்து சைமல்டேனியஸாக க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதோட கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால, Ryzen 9ஓட கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால பிளாட்ஸ் க்ரியேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் Ryzen 9ல் வந்து நான் ரன் பண்ணுறப்போ வந்து பிளாட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4 ஹவர்ஸில் வந்து 4-5 ப்ளாட் க்ரியேட் ஆகுது, விச் இஸ் ரியலி குட், ரியலி குட். அண்ட் ப்ராசஸர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மதர் போர்டு. நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து மதர் போர்டு, என்ன மதர் போர்டு வாங்குறது அப்படின்ட்டு. மதர் போர்டு வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஹார்ட் ட்ரைவ். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து பிளாட் க்ரியேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஃபார்மிங். ஸோ பிளாட்டிங் அண்ட் ஃபார்மிங், ஸோ இதுதான் 2 வேலை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த பிளாட்டிங்க்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் தேவை, ஃபார்மிங்க்கு இன்னொரு ஹார்ட்வேர் தேவை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிளாட்டிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். லெட்ஸே இப்போ உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து அந்த ஃபைல்ஸு.
ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது ப்ரிட்டி மச் இந்த ஃபைல்ஸ் ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது. இந்த ஹேஷ் ரேட் இதுக்குள்ளே டேபிள்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த ஃபைல்ஸ்குள்ளே ஒன்றுமே கிடையாது. பட் இந்த ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4 to 5 hours ஆகும். அது Ryzen 9ல். நீங்கள் இதே வந்து விண்டோஸ் இன்டெல் i3 வேறு ஏதாவது லோ பவர் ப்ராசர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து சாலிடாக வந்து 6, 8, 9 hours 10 hours அந்தமாரி கூட எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே கூட ஆகும். ஸோ அதனால் வந்து இந்தமாரி பவர்ஃபுல் ப்ராசர் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய பிளாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன டெம்ப்ரரி ஹார்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மதர் போர்ட். ஸோ இந்த பிளாட்டிங்க்கு வந்து யூ ஹேவ் டு யூஸ் அ டெம்ப்ரரி ஹார்ட் ட்ரைவ் விச் இஸ் லைக் அன் SSD ஹார்ட் ட்ரைவ். அண்ட் இந்த ஃபார்மிங்க்கு வந்து நீங்கள் ரெகுலர் ஸ்பிண்டில் ஹார்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிளாட்டிங்க்கு வந்து நிறைய ரீட் ரைட் இருக்கும். இந்த சென்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகி இந்தமாரி வந்து நிறைய ரீட் ரைட்ஸ் ஆகி இந்தமாரி ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகும். இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து K35. ஸோ இட்ஸ் லைக் அரௌண்ட் 100 GB இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்று. ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு நிறைய ரீட் ரைட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட்டான SSD ட்ரைவ் வந்து ஹார்ட் ட்ரைவ் வந்து இந்த பிளாட்டிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறஸ் ஃபார்மிங்க்கு வந்து ரெகுலர் ஸ்பிண்டில் ஹார்ட் ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணணும். இந்தமாதிரி ரெகுலர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவோ இன்டர்னல் ஸ்பிண்டில் ஹார்ட் ட்ரைவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அது ஸ்லோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது ஆஸ் லாங் அஸ் அதில் ஃபைல் ஸ்டோர் ஆகி அது அந்த மிஷின் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருந்தால் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அதோட பர்பஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து யூ கேன் கோ ஃபார் த சீப்பஸ்ட் ஹார்ட் ட்ரைவ். ஸோ தட் இஸ் வை சியா மைனிங் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஹார்ட் ட்ரைவ் ப்ரைஸே நார்மலாகவே கம்மி தான். ஸோ நவ் இந்த SSD ஹார்ட் ட்ரைவ் வந்து என்னென்ன ஹார்ட் ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஜஸ்ட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுமாரி பெட்டர் ஹார்ட் ட்ரைவ் இருந்தாலும் வாங்குங்க, சீப்பராக இருந்தாலும் வாங்குங்க. மெயினாக அது வந்து பர்ஃபார்மன்ஸ். இதை வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒன்று வந்து 3 விஷயம். ஒன்று வந்து NVMe. ஸோ இந்தமாரி ஹார்ட் ட்ரைவ்ஸ் வந்து SATA ஹார்ட் ட்ரைவ்ஸ் வந்து SSD ஹார்ட் ட்ரைவ்ஸ் வந்து ஒன்று SATA பேஸ்ட் இருக்குது, இன்னொன்று வந்து NVMe இருக்குது. NVMeன்றது ப்ரிட்டி மச் லைக் சிப் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மதர் போர்டு வந்து ப்ளக்இன் பண்ணணும். இதுக்கு வந்து உங்கள் மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா NVMe சப்போர்ட் இருக்கணும். ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னு தெரில. இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்லாட்டு. ஸோ இதுதான் வந்து NVMe ஸ்லாட் இது. ஸோ இந்த ஸ்லாட் இருக்கிற மதர் போர்டில் தான் வந்து போகணும். அண்ட் பழைய மதர் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா M2 ஸ்லாட்னு இருக்கும். அந்த ஸ்லாட் வேறு, இந்த ஸ்லாட் வேறு. அதேமாதிரி நீங்கள் ஹார்ட் ட்ரைவு வாங்குறப்ப NVMe ஸ்லாட்டை நீங்கள் பாருங்கள். இதே M2 ஹார்ட் ட்ரைவு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்லாட் வேறு மாதிரி இருக்கும். அது இதில் போட முடியாது. M2 ஹார்ட் ட்ரைவ். ஸோ இப்போ M2 பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ NVMeன்னு நினைக்கிறேன். இது NVMe M2 M2. ஸோ இப்போ M2 நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பழைய ஃபார்மேட் இது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சீப்பாக இருக்கும். 1 TBலாம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்மளுக்கு ஒரு சீப்பாக ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு, டீல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் த பாயிண்ட் இஸ் இட் இஸ் அ ராங் ஃபார்மேட். ஸோ தட்ஸ் திங். ஓகே, இது இட்ஸ் லைக் அ வெரி குட் இமேஜ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் லைக் மோர் லைக் M2 ஃபார்மேட் மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இது வந்து MSATA, இது வந்து NVMe. ஸோ இந்தமாரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வாங்க போகிற ஃபார்மேட் வந்து NVMe அப்படின்றத இதுதான் லேட்டஸ்ட்டான ஃபார்மேட் இது. இதில் வந்து சாம்சங்கில் வந்து 970 Pro இருக்குது, 980 Pro இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் லைக் ஒரு என்டர்பிரைஸ் கிரேட் மாதிரி. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து மினிமம் வந்து 1 TB தேவை. அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் போகலாம். பட் என்னோடய சஜஷன் வந்து யூ கேன் கோ ஃபார் 2 TB அப்படின்றது வந்து சஜஷன். அதில் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா வந்து இதில் ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் இருக்குது. பட் மெயினாக சைஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன் வந்து 1 TBயோட 2 TB பெட்டர் அப்படின்றது. ஜென்ரலாக வந்து ஹையர் கெப்பாசிட்டி போனீங்கன்னா வாரண்ட்டி உங்களுக்கு கொஞ்சம் நாள் இருக்கும். இந்த SSD ஹார்ட் ட்ரைவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேல்யூ இருக்குங்க. அது என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீட் ரைட் ஸ்பீட் இருக்குது, விச் இஸ் லைக் 970 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 Mbps/s இருக்கும். இதே 980 EVO அப்படின்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் லைக் 7000 Mbps இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னென்னா Gen 4 SATA சப்போர்ட் பண்ணுற மதர் போர்ட்ஸ் மட்டும்தான் வந்து அது ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் Gen 3 Gen 2 இருக்கிற மதர் போர்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். ஈவன் தோ யூ ஹேவ் காட் அ வெரி ஹை ஸ்பீட் ஹார்ட் ட்ரைவ் இருந்தாலுமே வந்து SSD இருந்தாலுமே இதில் தான் ஒர்க் ஆகும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதோட நெட் ரீரைட். ஸோ அது TBWன்றது இந்த வேல்யூ தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது உங்களோட ஹார்ட் ட்ரைவ் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஹார்ட் ட்ரைவ்ஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பல வருஷம் அது ஒர்க் ஆகும். இட் இஸ் மென்ட் ஃபார் தேட்.
வேறு எஸ்எஸ்டி ஹார்ட் ட்ரைவ் வந்து எத்தனை டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, எத்தனை டைம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்றதுல வந்து எவ்வளோ தரம் நீங்கள் ரைட் பண்ணுறீங்களோ அது அளவுக்கு வந்து லைஃப் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 600 TBW அப்படின்னு இருக்குது, டெராபைட் ரிட்டன். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அந்த ஹார்ட் ட்ரைவில் அப்படின்னா இது பிகம்ஸ் 599. நாளைக்கு ஒரு ஃபைலை போட்டிங்கன்னா 598. இதேமாரி ஒரு 1000 தடவை போட்டிங்க, ஒரு 600 தடவை போட்டிங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ட்ரைவ் வந்து காலியாகிடும். இட்ஸ் நாட் லைக் ஒன் இல்லை, அந்த என்டையர் டெராபைட் மொத்தமாக எத்தனை டெராபைட் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, கிறிஸ்டல் டிஸ்க் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணுங்கள். சியா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் எந்த ஹார்ட் ட்ரைவில் நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ SSD 970 அப்படின்னா வந்து இதில் உங்களுக்கு வந்து காட்டணும், உங்களுக்கு வந்து டோட்டல் எத்தனை ரைட்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா 13,706 GB வந்து இதோட டோட்டல் ரைட்ஸ் வந்து அலோடு. அதுக்கப்புறம் வந்து இட் வில் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங், அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அப்போ என்னென்னா வந்து இந்த 1 TBக்கும் 2 TBக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொன்னால. ஸோ இந்த 1 TBக்கும் 2 TBக்கும் இந்த இங்கே இருக்குது, இது வந்து இதில் 1 TB வெர்ஷன் இருக்கும், இந்த 1 TB வெர்ஷனு, இது வந்து 2 TB வெர்ஷன். 2 TB. ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து 1 TBயில் வந்து அந்த டோட்டல் TWB அப்படின்றது வந்து கம்மி, அரௌண்ட் 600 TWB தான் நினைக்கிறேன், TBW. வேறஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 1200 TBW. ஆனால் இவங்க வந்து இந்த ஆட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய சம்டைம்ஸ் வந்து அது போடுற ஆளுக்கு வந்து அந்தளவுக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்காது, ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து அந்த சாம்சங் சைட்டில் போய் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 TB அதேமாதிரி 4 TB நீங்கள் போக போக வந்து அந்த டெராபைட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அப்போனா லைஃப் அதிகம். ஏன்னா இந்த பிளாட்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட SSD ஹார்ட் ட்ரைவ் வந்து சீக்கிரம் செத்துரும். நீங்கள் வந்து இதை வச்சு லெட்ஸே வந்து 100 GB நீங்கள் டேட்டா ஒவ்வொன்றும் 100 GBன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. 6 TB டிவைட் பை 100 GB அப்படின்னா வந்து அத்தனை தடவை நீங்கள் ரைட் முடிக்கிறீங்க. ஸோ அப்போ அத்தனை பிளாட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 1 TB வாங்கினீங்கன்னா லெட்ஸே நீங்கள் 100 பிளாட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 2 TB வாங்கினீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 400 பிளாட் க்ரியேட் பண்ணலாம், 500 பிளாட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி pretty much. ஸோ அதனால் தட் இஸ் ஒன் திங் தட் யூ நீட் டு லுக் இன்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பிளாட்டிங்க்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மதர் போர்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரேம் ஸ்லாட்ஸ் வந்து 4 ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஏன்னா ரேமும் வந்து எத்தனை ரேம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இட் ஹேஸ் டு ஒர்க். அதுவும் இல்லாமல் ஒரு இன்டர்னல் ஹார்ட் ட்ரைவ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ப்ரிட்டி மச் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு CPU இருக்கணும். இன்டெலில் பெஸ்ட் CPUனா ஓகே, பட் இட்ஸ் நாட் கோன் பி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். AMD வந்து இட்ஸ் கோன் பி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரேம் வந்து மினிமம் 16 GB, மேக்ஸ் வந்து 32 GB போனீங்கன்னா பெட்டர். அண்ட் நீங்கள் நிறைய பிளாட்ஸ் வந்து பேரலாக பண்ணலாம். அண்ட் அதேமாதிரி கிராஃபிக் கார்டு வந்து இட்ஸ் நாட் நெசசரி, ஈவன் ஆன்போர்ட் கிராஃபிக்ஸே போதும், இதுக்கு கிராஃபிக் கார்ட்ஸ் தேவையில்லை. அண்ட் NVMe ஹார்ட் ட்ரைவ் ஒன்று, ஸோ அது 1 TBO இல்லை 2 TBO இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தமாரி ஹீட் சிங்க் வந்து சில மதர் போர்டில் வச்சே வரும். நீங்கள் வாங்குறப்ப அது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வாங்குறது பெட்டர். ஏன்னா வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைவ் வந்து மேலே வந்து ஹீட் சிங்கே கிடையாது. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹீட் சிங்க் ஆர்டர் பண்ணணும். ஸோ இப்போ இந்தமாரி வந்து ஹீட் சிங்க் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்தமாரி ஹீட் சிங்க்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று ஆர்டர் பண்ணால் அது எக்ஸ்ட்ரா ஒரு $20 வேஸ்ட்டு. நீங்கள் மதர் போர்டு வாங்குறப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சில மதர் போர்ட்ஸில் வந்து இந்தமாரி ஹீட் சிங்கோடே வந்துடும் NVMeக்கு. அது வந்துச்சுன்னா பெட்டர். நீங்கள் உள்ளார அழகாக NVMe வச்சுட்டிங்கன்னா ஹீட் சிங்க்கும் இருக்குது, உங்களுக்கு வேலை முடிஞ்சு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஹீட் சிங்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ரேம் நான் சொன்ன மாதிரி 32 GB, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. 3200 FSBயில் இருந்தால் போதும், which will be okay. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபைனல் டிஸ்க் எதில் வந்து இந்த டேட்டா எல்லாத்தையும் எழுத போகிறீங்களோ அது வந்து மேசிவான டிஸ்க். ஸோ அது வந்து நீங்கள் 2 TBO 10 TBO 100 TBO நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு பட்ஜெட் பேஸ்ட் வந்து நீங்கள் வாங்க முடியுமோ அதை வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. ஸோ நம்ம இந்த பார்ட் பை பார்ட்டாக பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் கண்டினியூ ஆன் திஸ் ஒன் அண்ட் வில் கேட்ச் அப் அகெயின் இன் another video. Thanks guys.